ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான கேரிட் சைட்டு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டைட்டில்லேயே இருக்குது பாருங்கள், ஃபோன் பேங்கிங்னே உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஃபோன் மூலிமா வந்து அவங்களோட கஸ்டமரோட கொரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹேண்ட்லிங் ரிசால்விங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் தி ஃபோன் சேனல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஹெல்ப் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான நீட்ஸ் எல்லாமே அவங்க தேவைகள் எல்லாமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், இதில் கீ குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒன்று நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ்லேருந்து ஸோ ஃபியூ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கணும், அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் ஜாப் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா சென்னையில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது. ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு சென்னைனே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை தான் ஆனால் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ மினிமம் வந்து பாருங்கள் 0ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 0ங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்கள்கிட்ட 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், இங்கே வந்து பாருங்கள் அப்ளை இயர்னு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். இப்போ தான் நீங்கள் நியூ யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடு இங்கே ரைட் சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நியூ யூசர் சைன் அப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து போகும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ உங்களோட ரிஷ்யூம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்கள் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வேறு ஜாப்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள், இந்த ஐசிஐசிஐ பேங்கோட ஹோம் பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ரைட் சைடே மேலே 3 கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் அண்ட் அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதே வந்து பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜாபோட டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்குது. 0 to 6 இயர்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0ங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேறு லொக்கேஷனில் உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், நம்ம சென்னை லொக்கேஷனில் வந்து மேனேஜர் ரீட்டைல் பேங்கிங் குரூப்புக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் வந்து உங்களுக்கு ஜாபோட போஸ்டிங் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்குது, ஈரோடு இருக்குது, மதுரை, திருச்சி, வெள்ளூர் இந்த மாதிரி வந்து பாருங்கள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் மேனேஜர் ஃபோன் பேங்கிங் குரூப்பில் வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்குலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இதில் ஜாப் இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து நம்ம லொக்கேஷன் தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து உங்களுக்கு கேரியர்ஸில் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.